பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. சூப்பர். இந்த பேதுருக்கள் தான் நமக்கு வேணும் இந்த காலத்துல. வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வாவ் வாவ் வாவ், இதுதான் தேவை. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அற்புதம் செய்வதற்கு சாய்பாபா கூட இருக்கிறான். அடையாளங்கள் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு அவன் இருக்கிறான். மந்திரவாதி இருக்கிறான். பெரிய பெரிய ஆளாம் இருக்கிறான். இல்லையா? மூட்டவர்களை நடக்க வைப்பதற்கு ஆள் உண்டு. கண்களை, குருடர்களுடைய கண்களை திறப்பதற்கு ஆள் உண்டு. தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஏகப்பட்டவர்கள் உண்டு. பரலோகம் கூட்டிக் கொண்டு போய் வருவதற்கு அந்த டிவி உண்டு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆனால் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே மட்டும் உண்டு. ஏன் உம்மை விட்டு போக மாட்டோம் தெரியுமா? நாதா, பேதுரு சொல்றாரு. ஏன் உம்மை விட்டு போக மாட்டோம் தெரியுமா? மற்ற எல்லாம் அங்கே உண்டு, வசனம் அங்கே இல்லை. வா 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 அன்பார்களே, இதுதான் உங்களுக்கு விளக்கம் வர வேண்டும். வசனம் இருந்தால் வசனத்துக்குள்ளே எல்லாம் உண்டு. வசனத்துக்குள்ளே தீர்க்கதரிசனம், அற்புதம், சுகம் எல்லாம் உண்டு. வசனம் இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்தாலும் அது அந்தி கிறிஸ்து என்பது இதிலிருந்து